உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா? நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை வீழ்த்தணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள நினைச்சு உங்க நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்காதீங்க. ஏன்னா சாணக்கியர் சொன்ன ஒரு தத்துவம் இருக்கு. ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறவன் சாதாரண வீரன். ஆனா எதிரியோட மூளைய குழப்பி அவனையே அலற விடுறவன்தான் உண்மையான தந்திரசாலி. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை பிடிக்காதவங்கள பழிவாங்காம, ஆனா அவங்க மூளைய முற்றிலுமா குழப்பி உங்களை கண்டு பயப்பட வைக்கக்கூடிய 8 சக்தி வாய்ந்த சாணக்கிய தந்திரங்களை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசி தந்திரம் உங்கள் வாழ்க்கையையே மாத்தப் போகுது. வாழ்க்கையில் நம்மை பிடிக்காதவர்கள் அல்லது நமக்கு தீமை செய்ய நினைப்பவர்களை நேரடியாக எதிர்ப்பது சாணக்கிய நெறி அல்ல. பழிவாங்குதல் என்பது நம்முடைய சொந்த நிம்மதியையும் ஆற்றலையும் அழிக்கும் ஒரு விஷயம். அதற்கு பதிலாக உங்களை வீழ்த்த நினைப்பவர்களின் மூளையை முற்றிலும் குழப்பி அவர்கள் தங்களின் சொந்த எண்ணங்களினாலேயே அலரும்படி செய்யும் 8 சக்தி வாய்ந்த சாணக்கிய தந்திரங்கள் இதோ. 1. மௌனம் மற்றும் மர்மம். உங்களை பிடிக்காதவர்கள் எப்போதும் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பதை அறிய அவர்கள் துடிப்பார்கள். தந்திரம்: உங்கள் திட்டங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் எதையும் அவர்களிடம் காட்டிக்கொள்ளாதீர்கள். முற்றிலும் மௌனமாக இருங்கள். விளைவு: இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான், என்ன செய்யப் போகிறான் என்ற மர்மம் அவர்களை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருக்கும். உங்களின் மௌனம் அவர்களின் தூக்கத்தை கெடுக்கும். 2. கணிக்க முடியாத அலட்சியம். அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு சதி செய்கிறார்கள் அல்லது உங்களை கோபப்படுத்த ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தந்திரம்: அவர்கள் செய்யும் எந்த ஒரு சீண்டலையும் முற்றிலும் அலட்சியப்படுத்துங்கள். அவர்கள் உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு தூசி போல நடத்துங்கள். விளைவு: ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிக கொடூரமான தண்டனை அவனது ஈகோவை அலட்சியப்படுத்துவதுதான். உங்களின் இந்த அலட்சியம் அவர்களின் மூளையை முற்றிலுமாக செயலிழக்க செய்யும். 3. எதிர்பாராத பாராட்டு. சாணக்கியரின் தந்திரங்களில் இது மிகவும் நுட்பமானது. உங்களை பிடிக்காத ஒருவரை பற்றி மற்றவர்கள் பேசும்போது நீங்கள் அவர்களை மனதார பாராட்டுங்கள். தந்திரம்: அவர் ஒரு விஷயத்தில் திறமையானவர்தான் என்றோ அல்லது அவரிடம் இந்த நல்ல குணம் இருக்கிறது என்றோ நேர்மறையாக பேசுங்கள். விளைவு: இந்த விஷயம் அவர்கள் காதுகளுக்கு போகும்போது அவர்களின் மூளை முற்றிலும் குழம்பிவிடும். நாம் இவனை அழிக்க நினைக்கிறோம், ஆனால் இவன் நம்மை பாராட்டுகிறானே, இவன் நல்லவனா அல்லது நமக்கு ஏதோ பெரிய ஆப்பு வைக்கப் போகிறானா என்று பயந்து நடுங்குவார்கள். 4. எதிரிக்கு வரும்போது உதவும் கரம். உங்களை பிடிக்காத ஒரு நபர் ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும்போது தந்திரமாக செயல்படுங்கள். தந்திரம்: அவர் உங்களிடம் உதவி கேட்காவிட்டாலும் எதிர்பாராத விதமாக முன்னின்று அவருக்கு ஒரு சிறு உதவியை செய்யுங்கள். விளைவு: நீங்கள் அவருக்கு செய்யும் உதவி அவருக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சம்மட்டியடி. உங்களை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியாமல் அவர்கள் தங்களின் ஆயுதங்களை கீழே கொட்டுவிடுவார்கள். 5. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உங்களை பிடிக்காதவர்கள் உங்கள் பலவீனத்தை தேடுவார்கள். நீங்கள் எதற்கு கோபப்படுகிறீர்கள், எதைக் கண்டு பயப்படுகிறீர்கள் என்பதை அறிய ஆசைப்படுவார்கள். தந்திரம்: உங்கள் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாதீர்கள். போக்கர் ஃபேஸ். மகிழ்ச்சி, துக்கம், கோபம், பயம் என அனைத்தையும் மறைத்து எப்போதும் ஒரே மாதிரியான முகபாவனையோடு இருங்கள். விளைவு: உங்கள் பலவீனம் என்னவென்றே தெரியாமல் அவர்கள் திணறுவார்கள். கணிக்க முடியாத மனிதர்களைக் கண்டு இந்த உலகம் எப்போதும் பயப்படும். 6. அசுர வளர்ச்சி. நீங்கள் அவர்களை பழிவாங்க உங்கள் நேரத்தை செலவிடாமல் உங்கள் இலக்குகளில் 100% கவனத்தை செலுத்துங்கள். தந்திரம்: அவர்கள் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலிலோ அல்லது படிப்பிலோ அசுர வேகத்தில் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். விளைவு: உங்களின் இந்த அசுர வளர்ச்சிதான் அவர்களை அலறவிடும் மிகப்பெரிய ஆயுதம். அவர்களால் உங்களை எட்டவே முடியாத என்ற யதார்த்தம் அவர்களின் பொறாமையை தூண்டி அவர்களை உள்ளுக்குள் எரித்துவிடும். 7. அவர்களின் கூட்டாளிகளுடன் நட்பு. உங்களை பிடிக்காதவர்களுக்கு பின்னால் ஒரு சிறு கூட்டம் இருக்கலாம். அவர்களை தனிமைப்படுத்துவது சாணக்கியரின் முக்கிய தந்திரம். தந்திரம்: உங்களை பிடிக்காத நபரின் நண்பர்களிடமோ அல்லது கூட்டாளிகளிடமோ நீங்கள் நல்ல முறையில் பழகத் தொடங்குங்கள். விளைவு: உங்களை பிடிக்காத நபர் தனது கூட்டாளிகளிடம் உங்களை பற்றி தவறாக பேசும்போது அவர்களே உங்களை ஆதரித்து பேசுவார்கள். இதனால் அவர் தன் சொந்த வட்டாரத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டு பலவீனமடைவார். 8. எப்போதும் மகிழ்ச்சியாக இருத்தல். உங்களை பிடிக்காதவர்களின் ஒரே நோக்கம் உங்களை துயரத்திலும் கவலையிலும் பார்ப்பதுதான். தந்திரம்: உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்போதும் புன்னகையுடனும் பாசிட்டிவ் எனர்ஜியுடனும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். விளைவு: நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதே அவர்களுக்கு நரக வேதனையாக இருக்கும்.
இவனை என்ன செய்தாலும் கவலைப்பட மாட்டேங்கிறானே என்ற எண்ணமே அவர்களை மனரீதியாக வீழ்த்திவிடும். சாணக்கிய நீதி: ஒருவரை வீழ்த்த நீங்கள் ஆயுதம் ஏந்த தேவையில்லை. அவர்களின் கணிப்புகளுக்கு மாறாக நீங்கள் வாழும் வாழ்க்கையும் உங்கள் புத்திசாலித்தனமான அமைதியுமே அவர்களை நிலைகுலைய செய்ய போதுமானது. நண்பர்களே, உங்களை பிடிக்காதவங்கள நீங்க அடிக்கவும் தேவையில்லை, திட்டவும் தேவையில்லை. உங்களுடைய அமைதியும் அசுர வளர்ச்சியும் இந்த சாணக்கிய தந்திரங்களும் மட்டுமே அவங்களை அலற வைக்க போதுமானது. இந்த 8 தந்திரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க பயன்படுத்த போற அந்த ஒரு தந்திரம் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருந்தா உடனே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தந்திரங்கள் மற்றும் லைஃப் டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பீனிக்ஸ் பறவை போல பறக்க தயாராகுங்க. நன்றி, வணக்கம்.